புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும்.
அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ முன்னாடி போ. இழுத்து புடுறா. பொங்கல் தானே செஞ்சு வைக்க சொன்ன? தினமும் இட்லியை செஞ்சு வைக்கிற? நான் நக்சல் பிரபாகரன் தெரியும்ல. இது பேங்க் ப்ரொசீஜருங்க, தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதீங்க. நாங்கெல்லாம் கறி வாங்கினா வர்கீஸ் கடையில மட்டும் தான் வாங்குவோம். இந்த மாதிரி தரமான கறி வேற எங்க கிடைக்கும்? ஏ வர்கீஸே, போடு போடு, இன்னும் கொஞ்சம் எலும்பு போட சூப்புக்கையா பத்தாது பாரு. புடிங்கி இருக்க கறி சதுரது பாரு. சரி வர்கீஸே, வரேன். அவசரப்படாதயா, பொறுமையா இரு. வெட்டிட்டு இருக்குல்ல. அவன் சில்லறை கொடுத்துறேன். அத கொஞ்சம் தொடகரி கொண்டு வந்திருக்கேன். இடம் சரியா இருக்கும்ல. கறி கறி. ஐயா, என்னடா இது? அந்த பக்கமா கொண்டு வா. போ போ போ. சுமதி, அத தேங்காய் பால் போட்டு செஞ்சு கொடு. கிழங்கு செய்யட்டுமா? எதையாவது பண்ணுமா. அண்ணனுக்கு ஏத்த தங்கச்சி வேலங்க. நாங்களும் மீன் தின்னுவோம். மீன் சிறுசுதான். சரி சரி கொடு. அட்டி செருப்பால அண்ணனுக்கு தெரிஞ்சது உன்னை கொண்டே போட்டுருவோம். சரி வரேன். அண்ணா, எங்கேயாவது தடுக்கி விழ போற. டார்ச் இருந்தா. பாருக்கு அப்புறம் கொடுத்து விடலாம்டா. முதல்ல ஒரு 7 கறி கொடுக்கலாம். ஆரோக்கியம் கொடுத்துரு. பொண்ணுக்கு நிச்சயம் வச்சிருக்கான் போல. ஊர்ல ஊர் பேருக்கு பத்திரிக்கை வைக்கல. கறி மட்டும் கறி வைக்கலாம். அப்படி கொடுக்கலாம்.
தாலி கட்டுற மாதிரி குத்திக்கிட்டு கட்ட வேணாமா காலடி சேர்த்து கட்ட நீங்க கூட பேசணும் வேலையை தலையை அழுத்திக்கிறா டைட் பண்ணு ஏக்கா எதுக்கு எல்லாரும் ஓடுறீங்க? என்னாச்சு? ஏதோ எருமை ஓடிடுச்சாப்பா. எருமையா? எருமை வைக்கோல தின்ன எப்படி தீ வைக்கும்? என்ன சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. சரி, என்னடா இது? மனுஷனை நிம்மதியாவே வாழ விட மாட்டீங்களா? பிரபாகரா, ஏய் பிரபாகரா, கதவு துறடா. யாரு? ஏய் நான் தானே, கதவு துற. நீயா? என்னையா? என்னாச்சு? என் கூட வாயேன். ஒண்ணு கவலைப்படாத வர்கீஸ். பாலாறு பூஞ்சாறு பக்கம் அந்த மாடு நிச்சயமா மாட்டோம். அவனுக்கு கையில கிடைச்சதுன்னா ராத்திரியோட ராத்திரியா வெட்டி கறியாக்கிடுவானுங்க. ஆமா வர்கீசா, உங்க அப்பா கூட இதே மாதிரி ஒரு மாடு கயிறு எடுத்துக்கிட்டு போகும்போது அதை துரத்துக்கிட்டு போய் கிணத்துல விழுந்து செத்துட்டார்ல. வர்கீஸ் இந்த பக்கம் தான் போயிருக்கு. எருமைக்கு சரியா தீனி வச்சாயா? நல்ல சாராயத்தை குடிச்சுட்டு விட்டாலும் கிடந்துருப்பா. ஊரெல்லாம் உடம்பு நீ போற வர வாங்க காசு கொடுத்துட்டு போய். நீ இப்பதானே வர. கொஞ்சம் அசல்ல கூட எல்லாரும் தூக்கி இருக்கு தெரியுமா? ஏன் மாட்டே எனக்கு பாத்துக்க தெரியும். ஊருக்கு போய் வேலைய பாரு. 50 லிட்டர் போடா. ஒரு சேத்துல எருமை வந்து மூஞ்சி மேல அடிச்சிருக்காரா? பாத்துறலாம். ஆண்டனிங்கடா. புகார் கொடுப்போம். பின்னாடி சுண்ணாம்பு தடவன மாதிரி லுங்கிய மடிச்சு கட்டிட்டு எங்கடா போற? அது போயிருச்சுடா. இது வேற மனுஷன வாழ விடுறீங்களாடா? காலையில தோட்ட போற பக்கம் ராசாத்தியம்மா லபர் சட்டை நாசம் பண்ணிட்டு ஓடிடுச்சுன்னு ஓடி இருக்கும். கூட்டமா திருவிழாக்க போறீங்க? ஏ ராயப்பா பரவா, நீ அந்த பக்கம் போங்கடா. குமாரண்ணே, ஆண்டனி எல்லாரும் ஏன் கூட வாங்க. வாங்க வாங்க. என்ன தோட்டமா இல்ல காடா? சனி, இதுதான்டா இயற்கை. பெருசு என்ன முந்திட்டு போற? எருமை உடம்புல ஓட்டிய போட்டுற போது. ஏய் கவட்டை கீழே அட்டையை இருந்து பராக் பாத்துக்கிட்டு இருக்க. எங்க அங்கயா? எங்கடா? ஏய் வாங்கடா வாங்கடா சீக்கிரம்
இந்த வழியா தான் போயிருக்கு. அங்க போதுடா. ஐயோ 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 ஐயோ, டேய் எல்லாத்தையும் மிதிச்சு நாசம் பண்ணிடாதீங்கடா. எல்லாம் மூலிகை செடி மருந்து செடிடா. டேய் சங்கு, என்னடா பிரச்சனை? யோ வர்கீஸ் வெட்டுறதுக்கு வச்சிருந்த மாடு கை தடுத்துட்டு ஓடிடுச்சியா, அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஐயோ, அந்த பாவப்பட்ட வாயில்லா ஜீவனை விடம்பா. எல்லா ஜீவனுக்கும் இந்த பூமியில ஒரு இடம் இருக்கு. அது காட்டுலயோ மேட்லயோ பாவம் வாழ்ந்துட்டு போட்டு விட. பாத்தியாடா, மனுஷங்க எல்லாம் இங்க துண்டை காணும் துணியை காணும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவரு சும்மா விடுன்றாரு. ஐயோ சங்கு, மோசமான வார்த்தைகளை உபயோகிக்காத. அது நம்ம சுற்றுச்சூழலை கூட மாசுபடுத்தும். உள்ள விட்டு ஜாலியா இருந்துக்க. என் செடிங்கடா. கொஞ்சம் அமைதியா இருக்கு, நான் பாத்துக்கிறேன். பாலன, மோசமான வார்த்தைகள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும். அப்பனுக்கு போன் பண்ற, அப்பா வீட்டுக்கு போறாங்க. நான் எப்ப வேணா எங்க அப்பா வீட்டுக்கு போவேன். உனக்கு என்ன பெரிய இன்ஸ்பெக்டரா? வீட்ல ஒரு கக்கு கூட கழுவு. அப்பனுக்கு மகனுக்கு எங்க அப்பா பத்தி பேசாத. தருத்தரம் புடிச்சவனே, வந்தனே உயிரை வாங்கிட்டு இருக்காடி. எல்லாத்தையும் போட்டு ஓடு. கட்டின ஒரு வாரத்துல என்கிட்ட எங்க அப்பா கிட்ட பிரஷர் பண்ண ஆரம்பிச்சாரு. உன்னால ரொம்ப பிரச்சனை நீ தலையில போடு. நீ தலையில போடு. அப்படி சேர்த்து கொண்டு வந்து. அப்படியே சந்தோஷமா இரு. எஸ்ஐ சார். அடச்சே, யார் வந்தா எனக்கு என்ன? நீயே போய் கவுத்துற. என்னையா சார், என் தோட்டத்துல நல்ல பிஞ்சு கிழங்கா இருந்தது சார். அந்த எருமை கை தவுத்துட்டு வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுச்சு சார். இவங்கிட்டயாவது லைசன்ஸ் இருக்கிற ஒரு துப்பாக்கி வாங்கி அந்த எருமையை சுட்டு கொள்ள வேண்டியதானையா? யோ, நான் எதுவும் கேட்கவும் இல்லை சொல்லவும் இல்லை, சரியா? कुछ हुआ नहीं ना? எனக்கு ஒண்ணு இல்லடா. என்னடா? ஐயோ, காட்டு பண்ணியோட மோசமான உள்ள இருக்கு. என்ன சமாதானம் சொல்ல போறேன்? அடுத்த விளைச்சலுக்கு 2 மாசம் ஆகும். இந்த பொம்பளைங்க வேற வேலைக்கு அங்க என்ன புடிக்கிட்டு இருக்க? வா கீழே. கீழே வாங்கப்பா. அவன் மட்டும் என் கையில மாட்டட்டும், செத்தான். இங்க ஒண்ணு செஞ்சிடாதப்பா. அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாம தான் பதில் சொல்லணும். இந்த சர்ச்சை நம்ம பேசி தீத்துப்பா, அமைதியா இருங்க. வெறும் காடா இருந்துச்சு, கடுவா சுத்தி கிடந்துச்சுடா. எங்க அப்பா வனத்துறை ஏமாத்தி கோயிலுக்கு எடுத்து வச்சு சுத்துறா. அதுக்குள்ள எருமையை விட்டு பஞ்சாயத்துல பிராது கொடுத்து இந்த ஆளோட கடையை இன்னைக்கே நான் மூட வைக்கிறேன். சொல்லிட்டீங்களாப்பா போலீஸ்ட? அவங்க கிட்ட இருந்து பதில் சொல்றாங்க. ஹலோ ஐயா, வயல மொத்தமா நாசம் பண்ணிருச்சு. சரி, கொஞ்சம் வந்து பாருங்க. வீட்டுக்கு வரேன், சொல்றேன்ல. போங்கம்மா, ஐயா வருவார், போங்க. சோசர் ஃபாதர், இந்த மாதிரி மிருகத்தெல்லாம் சுட்டு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பா இல்லையா சார்? இங்க பாருங்க, விளைஞ்சதெல்லாம் எப்படி நாசம் புரியுது பண்ணிட்டு ஃபாதர். ஆனா சுட்டு பிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. தாசில்தார் ஆர்டர் வேணும், மாட்டு டாக்டர் வரணும், இப்படி நிறைய பிரச்சனை ஃபாதர். அப்புறம் நீங்க எதுக்கு எருமை நாங்களே பிடிச்சு? ஏண்டி, நான் தான் கூப்பிடுறேன்னு சொன்னல, புரியாத உனக்கு? இடையில கூப்பிடாதுங்கிறல்ல. இங்க பாருங்க, எருமையை பிடிக்கிறதெல்லாம் சரி, அது மட்டும் காட்டு எருமையா இருந்துச்சு, நடக்கிறதே வேற. அப்ப எல்லாம் வீட்டுள்ளே பூட்டி கிடக்க வேண்டியதான். என்னாச்சு? வேண்டாம் வேண்டாம், அழாத. காய்கறிகள் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதில் தடை ஏற்பட்டுள்ளது. சரி ராஜா, சரி ராஜா. ஏதோ எருமையா குழந்தை பயப்படுது. நான் கதவை அடைச்சுக்கிறேன். பார்த்தாலே தெரியுதே. விலங்கு அறுவடைக்கோ விறகு வெட்டுவதற்கோ யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். பொதுமக்கள் விளையாண்டு போதும், எல்லாரும் வீட்டுக்கு ஓடு. ஓடுங்கடி, யாரும் இங்க இருக்க இருக்க ஒன்றும் செய்யாத இந்த ஊனமான அரசியல்வாதிகளை எதிர்த்து உங்கள் குரலை எழுப்புங்கள். அச்சப்பட வேண்டாம் மகாஜனங்களே. பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு என்னவென்றால், மதப்பிடித்த எருமை ஒன்று மூளைக்கு உலாவி வருகிறது. நீ
நீ அந்த பிள்ளை பின்னாடி பல்ல காட்டிக்கிட்டே மாட்டை விட்டுட்ட. இப்போ ஊர்ல ஒருத்தன் உசுருக்கும் உத்தரவாதம் இல்ல. அந்த புள்ள இன்னைக்கு வரைக்கும் தனியா வரப்பாதான் சுத்திட்டு இருக்கு. 9ஆம் கிளாஸ் படிக்கும் போது ட்ரில் மாஸ்டர் கூட டிங்கு டிங்கு நல்ல மேட்ரு. அவளை விடுறா. அந்த எருமை மாட்டட்டும், நெத்திய பொழந்துரு. மாடு மாட்டிருச்சுன்னா அங்கங்க குத்திக்கிட்டு இருக்காதீங்க, வச்சு சங்கிலே இருக்கீங்கன்னா. அப்ப இனி குட்டை பணம் தான் கூப்பிடணும். குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் என யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறது. யாரும் வேலைக்கோ தோப்புகளுக்கோ செல்ல வேண்டாம். என்னங்கடி ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்கு? காலங்காத்தாலேயே ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம கறிக்கடை வர்க்கீஸோட எரும மாடு கை தாத்துக்கிட்டு ஓடிருச்சான். அவனோட மாடு தானே, ஓடாம வேற என்ன செய்யும்? இந்த வயசுலயும் கல்யாணம் கட்டாம அவுத்து விட்ட காலை மாதிரி ஊர் மேய்றான். அவன் தங்கச்சி மட்டும் என்ன கறிக்கடை நாய் மாதிரி ஆம்பளைங்களை மோப்பம் பிடிச்சு சுத்திட்டு இருக்கு இல்லையாக்கா? ஸ்கூல்ல ட்ரில் மாஸ்டர் கூட. அனௌன்ஸ்மெண்ட் காதுல கேட்கல, சாவாசமா வந்து கிண்டிக்கிட்டு இருக்கீங்க. போகடி வீட்டுக்குள்ள. போறோம் நீ போய. வெந்திருக்குமாடி? ஓரளவுக்கு வெந்திருக்கோம். உப்பு போடவா? சரி போட்டுருங்க. ஒரு டீ போட இவ்வளவு நேரமா? அதான் போட்டுட்டு இருக்கல்ல. அப்படியே அது கூட கொஞ்சம் முறுக்கு சிப்ஸ் மிக்சர் அதான் இருந்தா கூட. என்னது நீங்க காலங்காத்தாலே? சரி வேலை பாரு. அதான்பா சொல்றேன், நாளைக்கு சோறு கொஞ்சம் கூடவே வச்சிருவோம். வெறுமனை கொடுத்தா விறகு கட்டை கூட தின்ற கூட்டம்டா. சரி, ஊர்ல இருந்து யாருமே கூப்பிடலாமே? எல்லாரும் வந்து என் பொண்ணு நிச்சயத்தை நான் நினைக்குவேன். நான் அந்த காலத்துல ரப்பர் செடி எடுத்துட்டு வந்தப்போ ரப்பர் பால் குடிச்சா பசி ஆறுமானு கேட்ட கூட்டம் தானடா இது. ஏன் கூட கூட வர அங்க போய் நில்லு. சும்மா அப்படியே பேசிட்டு. கல்யாணம் தான் நடக்க போகுது இல்ல, அதுக்கு சொந்தக்காரங்க ஊர்க்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு தடபுடலா ஒரு விருந்து வச்சுட்டா போச்சு. அது போதும்ண்ணே. அப்புறம் என்னலாம் ரெடி பண்ணனா? பிராந்தி காலையிலேயே வந்துரும். அப்புறம் இந்த கல்லாப்பு ஒரு 70 ஒரு 10 கூட கூட்டிக்கிறோம். சரி 80 வச்சுக்கோ. அப்புறம் ஆப்பம் அரைக்கும் போது அது கூட புழுங்கரிச்சியும் சேர்த்து அரைச்சேன்னு வச்சுக்கோ. ஆப்பத்துக்கு நடுவில் எல்லாம் வெத்தின இருக்கும், ஓரம் எல்லாம் முறுமுறுன்னு இருக்கும், நடுவில் பஞ்சு பஞ்சா இருக்கும் ஆப்பம். என்ன சொல்ற? டீ வந்துருச்சு. இந்த டீயை குடி. ஏய் ஒரு நிமிஷம், நான் கேட்ட ஐட்டம். அப்புறம் இந்த ஆப்பத்துக்கு மேல நல்ல கொழுத்த எருமக்கறியோட குழம்பு மிதக்கணும். மிதக்கிற குழம்புல ஆப்பத்தை சும்மா பெரட். அப்போல இருந்து போன்ல குசு குசு யார் கூட பேசிக்கிட்டு இருக்க? என் ஃப்ரெண்டு கூட தான்ப்பா. யார்? எந்த ஃப்ரெண்டு? எந்திரிச்சு உள்ள போடி, விருந்தாளிங்க வந்திருக்காங்களே. அப்புறம் முருகேசா, மீன் குழம்பு அப்பப்ப பக்கத்துலயே இருந்து தொடர்ந்து செக் பண்ணிக்க. அதுல இந்த மிளகா புளி எல்லாம் சேர்ந்து வர்ற வாசம் மூக்க தொலைக்கணும். அப்ப அந்த சக்கையை போட்டு மோர் குழம்பு வச்சிடலாமானே? சக்கையெல்லாம் வச்சு ஒண்ணும் பண்ண வேணாம். மோர் குழம்புனா நல்ல சேப்பங்கிழங்க சேர்த்து செய்யணும். அப்படியே மோர் குழம்புல ஊர்ன கிழங்க எடுத்து உறிஞ்சோடு வைய, அப்படி இருக்கணும். அப்புறம் அந்த ஊறுகாவை பச்சை குருமிளகுல செய். அதை சாப்பிட்டோன்னு வையன் தலையில இருக்க பேனெல்லாம் பறந்து போயிடும். அப்புறம் எருமக்கறி வறுத்தது, அதுதான் நம்ம ஸ்பெஷல். அதை செய்யும் போது வறுத்த தேங்காய் பத்திய ஈய சட்டியில பொறுமையா புரட்டி எடுக்கணும். அந்த கறியோட கொழுப்பு இல்ல, அது அப்படியே சக்கரை பாகு மாதிரி ஓரமா ஒதுங்கி இருக்கிறதெல்லாம். அங்க என்னடா சத்தம்? ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி இருக்கு. என்ன தெரியல, ஊர்காரங்க ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. என்னாச்சு? யாரா அது? என்னடா ஒண்ணும் சொல்லாம ஓடிக்கிட்டு இருக்கானுங்க? எருமைன்றானுங்க. டேய் பசங்களா, எங்கடா ஓடுறீங்க? சொல்லிட்டு ஓடுங்கடா. பெரியவரே, யாரோட எருமை? வர்கீஸோடது. வர்கீஸுதா? அப்ப கறி கிடைக்காதா? அட கறி இல்லாத விருந்துல அவர் விருந்தா? பின்ன என்ன எல்லாரையும் கூப்பிடுறீங்க? என்னடா அவனுக்கே சாவு மொழி அடிச்சுட்டு போறான் பாரு.
மாப்பிள அந்த லூசு பையன் என்னடா பண்ணிட்டு இருக்கான்? சோந்த பொடி மண்டே அந்த பக்கம் தாண்டா போறான். எவனாச்சும் போய் இழுத்துடுவாங்கடா. முட்டிச்சு முடிஞ்சான். முதல்ல இருந்து ஆரி வருதா என்னாச்சு? கொஞ்ச நாச்சு காசு கொடுங்க என்னாச்சு? வட்டி காசு என்ன என்னாச்சு? எருமை ஓடிட்டு இருக்கு, இப்ப போய் வட்டிக்கிட்டேன்னு அதெல்லாம் சொல்லக்கூடாது என்னாச்சு? கொஞ்ச நாச்சு கொடுங்க என்னாச்சு? அவனை எப்படி முட்டி தூக்க போகுதுன்னு பாருங்க. கொஞ்ச நாச்சு கொடுங்க. சங்கு அவன் அந்த பக்கமா புடிச்சு இழுடா. ஏய் சாவத்துக்கு நான் வந்து சேர்ந்திருக்கேன், முட்டா போயிட வாடாத பக்கம். பெருசா அந்த பக்கம் எங்கயா போற? ஓடு ஓடு ஓடு. வர்கீசா விடாத, ஏறு ஏறு. எங்கடா பேங்குள்ள போகுதுடா. வாங்க இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு பாத்துறோம். தரா தரா உள்ள பா பா உள்ள இருக்கு. வீடு சர்ச்சையில் இருக்கு. உங்களால தான் செய்ய முடியுமா? இப்ப என்னால மட்டும்தான் உங்க உயிரை காப்பாற்ற முடியும். ஓய் மாட்ட புடிடா. ஓய் புடியா பரதேசி. ஏய் போடா நீ போடா. ஓடுடா. மரியாதைக்குரிய ஜில்லா கலெக்டர் அவர்களை மேப்பாறை கிராமம் கம்மாபுரம் தாலுகாவை சேர்ந்த ஆண்ட்ரூவின் மகன் பால் ஆகிய நான் என் மூதாதையர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறேன். அதுல அப்பாவோட பேர் மறைந்த ஆண்ட்ரூன்னு எழுதிக்கோ. மேம்பாறை கிராமத்தில் கசாப்பு கடையில் சட்டவிரோதமாக விற்பனை கொண்டு வரப்பட்ட ஒரு மகிஷம். அதென்ன மகிஷம்? எருமையை தாய மகிஷம்னு சொல்றோம். இது கூட தெரியாதாயா உனக்கு? அதுக்கு எருமையை அப்படின்னா நீ எழுதிக்க. ஆகையினால் இந்த விஷயத்தில் தாங்கள் தயவு கூர்ந்து கவனித்து என்னை போல் ஏழை எளிய மக்களுக்காக உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன பிரச்சனை நடக்குது? சோம்பு பிடிக்கிட்டு இருக்க? ஏய் இருங்கப்பா இருங்கப்பா, என்னாச்சுன்னு பார்க்கலாம். போலாம் போலாம். பொறுத்துக்கு வருது சார், சரியாயிடும். வீட்டுல போய் உட்காந்து தெரியாது. என்ன பிரச்சனைங்க? சுத்திக்கிட்டு இருக்கு, பாத்துட்டு ஏறுப்பா ஏறுப்பா. ரைட் ரைட். போலாம் போலாம் போலாம்ப்பா. ஏய் தள்ளுப்பா தள்ளுப்பா. எப்படி வராங்க? வேலையில அவனுக்கு என்ன வந்துறாங்க? மூலக்காரங்க வந்துட்டானுங்க. இப்ப என்ன அலப்பற பண்ண போறாங்கன்னு தெரியலையே. எனக்கு
எனக்கு என்னமோ என்னப்பா தூக்கிருப்பானு சொல்றேன்ல. என்ன தோழர் இது? இருங்க. இப்படியே விட்டுற முடியாது. கைய கால உடைக்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னப்பா இதுக்கு முன்னாடி வெட்டம் குத்துறோம்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல. இப்ப என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த மாதிரி நேரத்துல சத்தம் போட்டு எடுத்தவங்க ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணக்கூடாது. என்ன அவங்கள மாதிரி கதரை விட்டுக்கிட்டு கோடியை பிடிக்கிட்டு சத்தியம் அமைதியா கேளுப்பா. விஷயம் 1, யாராவது எருமை வேணும்னு அவுத்து விடுவாங்களாப்பா? விஷயம் 2, கறிக்கடை வர்க்கீஸ் நம்மளுக்கு தேவைப்படுறப்பலாம் நிறைய உதவி பண்ணிருக்கான் இல்லையா? நீங்க சொல்றது சரிதான் தோழரே. என்ன ஒரு நாள் அவன் கறிக்காக நிக்க வச்சதே கிடையாது. விஷயம் 3, சாயந்தரத்துக்குள்ள நம்ம தலைவர் இதுக்குள்ள வந்து போட என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க எல்லாரும்? காட்டுறதுனால கண்ணுல விரல் விட்டாட்டுவோம். இதெல்லாம் ஒரு மேட்டரா? கேள்விப்பட்டேன் சார். சார் இதுல நம்ம என்ன சார் செய்ய முடியும்? சார் 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 காலையிலேயே ஒவ்வொருத்தரும் என் உயிர் விட்டு வர்றாங்க. யோ வண்டி லெஃப்ட்ல ஓரம் கட்டியா? போய் ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வா. எருமையை வெட்டுங்க, கறி வைங்க, சாப்பிடுங்க, என்ன வேணா பண்ணிட்டு போங்க. எங்க உயிரை ஏயா வாங்குறீங்க? ஓ காயலாங்கடை கூட தேராது. சாயா கிடைக்குமாண்ணே? சாராயம் கிடைக்கும். தரவா? என்னையா நியாயமா இருக்கு? பரம்பரையா நம்ம ஊருக்கே கறி சப்ளை பண்ணது நம்ம வர்க்கீஸ் குடும்பம். இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லையா? போடா வெண்ண, நீ வேற தலைமுறை பாரம்பரியம்னுட்டு பாட்டம் பூட்டம் காலத்துல இருந்து நாட்டையும் வீட்டையும் விட்டுட்டு பொழைக்க வந்தவனுங்க தானடா. ஒண்ணு கஞ்சிக்கு வழி இல்லாம வந்தவனுங்க, இல்ல ஏதாவது முளமாரித்தனம் பண்ணிட்டு ஓடி வந்தவனுங்க. அட சும்மா கிடங்கண்ணே, அவங்க அந்த காலத்திலே தூத்துக்குடியில இருந்து வந்தவங்க. நல்லா வாழ்ந்த குடும்பம் அது. அட்ரா அட்ரா பாவம், 2 காலும் விளங்காத மச்சினிச்சி அநியாயமா கர்ப்பமாக்கிட்டு ராவோட ராவா மலையேறி வந்தான் இவங்க ஐயன் கறிக்கடை மாதன். அப்படியானே? இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதா? பரம்பரை இங்க விவசாய நிலம் கிடைக்கல, கறி வெட்ட தொடங்கிட்டான். அந்த காலத்துல எல்லாம் இன்னைக்கு மாதிரி தினம் கறி வெட்டி திங்க எவங்க காசு இருந்துச்சு? மாசத்துல ஒரு நாள் ஒரு மாடை வெட்டினா ஊரே தின்னுவானுங்க. டே போண்டாவ நல்லா பிச்சு பிச்சு திங்கிறல, காசு கொடுத்து கேட்டா மட்டும் சுருன்னு கோவம் வருது உனக்கு? ஒரு தடவை கிறிஸ்துமஸுக்கு முத நாள் அறுப்புக்கு வந்த எருமை கயிறை அத்துட்டு ஓடிருச்சு. ஊருக்காரனுக்கு அதை ராத்திரியே பிடிச்சு கறியை வெட்டி பங்கு போட்டுக்கிட்டானுங்க. ஆனா அந்த மாதனை 2 நாள் கழிச்சுதான் கண்டே பிடிச்சானுங்க. காஞ்சி போன பாலுங்கிடத்துல செத்து கிடந்தான். பாவம், எருமை கத்துட்டு பின்னாலே ஓடினாரு. ஓடினாரு. இது ஒண்ணும் முடிகிற மாதிரி தெரியல. குட்டா பண்ண கூப்பிடுவோம். எப்படி உட்கார்ந்துருக்கான் பாரு, உருக்கிழம்பு உடைஞ்சிருக்கும் போல. ஆமாமா, நல்லா வாங்கியிருக்கான். என்ன வர்க்கீஸ், நல்லா இருக்கியா? கொசுறுக்கறிக்கு பிச்சை எடுக்க வேண்டாம் பாரு. மொடா குடி குடிச்சு போட்டு மாட்டை பார்க்காம பொம்பளை பின்னாடி சுத்தா இப்படிதான் நடக்கும். அட என்னப்பா இப்ப போய் இப்படி பேசிட்டு இருக்க? வேற எப்படி பேசுறது? ஆஸ்பத்திரிக்கு போப்பா, அதான் உனக்கு நல்லது. ரொம்ப வலிச்ச முதுகுல பெல்ட் போட்டு கட்டிக்கோ. வர்க்கீஸ்ண்ணே, இந்த பூமலை பசங்களுக்கும் உள்ளூர்காரங்களுக்கும் பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு. முடிவு எடுக்கிறதா இப்ப சீக்கிரம் எடுங்க. குட்டப்பனை கூப்பிடுங்க, சுட்டு பிடிச்சிருவோம். இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு எதுக்கு அவனை வேற கூப்பிட சொல்றேன்? அவன்லாம் ஒரு ஆளுமயிரு. வர்க்கீஸே, எனக்கு தெரிஞ்சு குட்டப்பா வரட்டும். அவன் வந்தாதான் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அவன் ஏன் வரப்போறான்? அவனை தான் நல்லா செஞ்சு அனுப்பிச்சிட்டீங்களே. அப்படி என்ன செஞ்சிட்டோம்? அவன் வந்தாலும் வரலாம் ஒத்தாலும் நீ தான் எருமையை புடிச்சு காட்டுறேன். பாக்குறியாடா? அப்ப புடிச்சு காட்டுறா. நீ என்ன வாயில வாழைப்பழமா வச்சிருக்க? நிறுத்துக்கடா ஆளு அவனுங்களும். நீ எல்லாம் மாட்டோட வாழை கூட பிடிக்க துப்புதாதவன்டா. இதெல்லாம் கூட இறங்கி மீன் பிடிக்கிற விஷயம் நினைச்சியா? டேய் சனி, நீ போய் குட்டப்பனுக்கு ஒரு வழி பாரு. அதான் கரெக்ட். தல்றா. யாரு குட்டப்பனா? எப்பயா திரும்ப வந்த? சரி சரி. அப்புறம் ஹரிகிருஷ்ண குட்டப்பா. வெறும் குட்டப்பா இல்லையா, கஞ்சா குட்டப்பையா நானு. நீங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சு துரத்தி விட்டா கஞ்சா குட்டப்பேன். குழந்தைக்கு தாடி மீசல நல்லா வளர்ந்துருச்சு போல. விடுவாடியா, எந்த பழைய பகையும் கிளறி அவங்க கூடயும் கண்ணாம்பூச்சி ஆட வரல இந்த குட்டப்பைங்க.
வாங்கடே வந்த வேலைய பாப்போம் முதல்ல போலாம் ஏசிப்பா வா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் வெளிநாட்டுல எல்லாம் இப்படி இல்ல கவர்மெண்ட்ல காசு கட்டா நம்மளுக்கு ஹண்டிங் பெர்மிஷன் கிடைக்கும் சண்டே மாசம் முடிச்சிட்டு துப்பாக்கியோட கிளம்பிடுவோம் மானு பண்ணி இஷ்டத்துக்கு வேட்டையாடுவோம் ஏய் நீ பெருசா வேட்டைக்கெல்லாம் போனா உன் பொண்டாட்டி உன்னை துரத்தி விட்டா நீ ஏழை காட்டுக்கு சாணி தான் பொறுக்கி போட்டு தெரியணும் இந்த ராத்திரிக்கு காரக்குழம்பும் பொரியலும் மட்டும்தான் கிடைக்கும் இன்னைக்கு கறிக்கு எங்க போறது அதை நான் பாத்துக்கிறேன் ஏ ஜேம்ஸ் ஜான்சன் பேசுறேன் உனக்கும் தெரிஞ்சிருச்சா இங்க வந்து மொத்தமா நாசம் பண்ணிருச்சு சர்ச்சு தோட்டம் கம்ப்ளீட்டா காலி அப்புறம் ஃப்ரீசர்ல வச்ச டெட் பாடி எதுவும் வேணாம் ஃப்ரெஷ்ஷா இருந்தா ஒரு 3 கிலோ நாட்டு பண்ணினா 2 கிலோ குட்டப்பா வந்துட்டா இனி கதையே மாறும் வா நான் பயந்துட்டீங்களா அங்க வை पोरगुड़ पूरा गुड़ अने साइड चलेंगे ने थोड़ा साइड दे दो बाप रे ये तो भयंकर आदमी है मास्टर जी मयूर மத்தவங்களுக்கு யாருக்கும் கொடுக்கறது இல்ல நீ ஏத்துன்னு திருத்துறது இந்தாங்க டீ ஐயய்ய என்னடா நீ உனக்கு ரெடி இழிப்பு நீ கொஞ்சம் டீ ஊத்த நீயே ஊத்தி குடிச்சுக்க சரிம்மா குட்டப்பா நாளைக்கு ஏல போற வரைக்கும் போனோம் ஆனா ஒரு 1.5 கிலோ ஏய் இருடா தரேன் சும்மா தானே இருக்கீங்க 300 கிலோமீட்டர் தேர்ன்னு சங்கரம் சொல்லி விட்டான் போய் பார்த்துட்டு வந்துருவோம் நான் வரல வரைக்கும் சார் எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கு முட்டி தேய்கிற வேலை நாளைக்கு ஒரு களைப்பாயிரும் தன்னால வந்து மாட்டிருக்கு இதே வேலையை போச்சு ரெண்டு பேரும். ஏய் ஆண்டனி நீ எதுக்கு
நீ முதல்ல உள்ள போ, உள்ள வந்து முட்டிட போகுது. அது கொடுங்க. இது தோமையோட லப்பர் தோட்டம். இதை தாண்டி போயிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நல்ல இறக்கம். அங்க பூரா தண்ணி தங்கி ரொம்ப கிடக்குல்ல, அங்க 2 பேர் நிக்கணும். 2 பேர். இது பாறைமடை. அதுக்கு அந்த பக்கம் என்ன? கலாநிதி குடும்பத்தோட தோட்டம். நான் அங்கதான் இருப்பேன். அந்த கல்கோரி பக்கம் தானே. நாங்கடி பல்லாங்குழியா விளாடுறீங்க? உன் வேலையை பார்த்துட்டு போடா. போகலன்னா கிழிச்சிருக்கா. ஆடா அண்ணா அண்ணா சொல்றா. நீங்க சந்தனம் கடத்துனதுக்காக தானே உங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க. எல்லாம் அந்த நரி பண்ண வேலை. குட்டப்பண்ண, நீங்க அப்பப்ப சர்ச்சு பக்கம் போனோம். என்னன்னு போடவா? சின்ன வயசுல ஞானஸ்தானத்தை கூட சர்ச்சு பக்கம் போல. சர்ச்சுக்கு போதுலேயும் சில நல்லதுன்னா இருக்கு, புரியும்னு நினைக்கிறேன். அடி அண்ணா ஊருக்கா? அதெல்லாம் வேணாம். அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில சர்ச் மரத்திலே கை வச்சிட்டானுங்கல்ல. ஃபாதர், நீங்க பிஷப்புக்கு சொல்லுங்க, நான் போலீஸ் கூப்பிடுறேன். என்ன வேலை பார்த்திருக்கானுங்க பாத்தியா? ஆமா, சர்ச்சுக்கு எதுக்கு சந்தன மரம்? கோவில்னாலும் பூஜைக்கு தேவைப்படும். முட்டைப்பட சாக்கடை புழுவுக்கு சந்தன மரத்தை பத்தி என்னடா தெரியும்? தெரியாதுதான், ஆனா எவன் கடத்துவான்னு தெரியும்ல.
இதுக்குள்ளதானே எந்த பக்கமா போச்சு? என்ன வயிற்றுக்கா என் முன்னாடியே வரீங்க எல்லாரும்? கையில பந்தத்தை வறுத்துக்கிட்டு சுத்துறீங்க. நான் ஒத்தாலும் போதுண்டா, எவனும் தேவையில்லை. என்னடா குட்டப்பண்ண கண்டிப்பா அது இந்த பக்கம் தானே போச்சு. அண்ணே குண்டு எருமை பட்டாக்ஸ்ல பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அதோ அதோ அங்க போகுது அங்க போகுது. டேய் அந்த பக்கம்டா அந்த பக்கம் போங்க போங்க. அண்ணே எங்கண்ணே? குண்டு வால்ல வா. ஒரு குண்டு வீணா போச்சேண்ணே. டேய் குட்டப்ப ஒரே ஒரு குண்டை வச்சுக்கிட்டு சுத்துறான்னு நினைச்சியா? போடா. நான் தான் சொன்னல கலெக்டர் சார் காலைல தான் வருவாருன்னு. எதுக்கு வீணா உட்காந்துருக்கீங்க? நான் இங்க ஓரமா உட்காந்துக்கிறேன் சார். என்னால ஆர்டர் வாங்காம வீட்டுக்கு போக முடியாது. என்னமோ பண்ணிட்டு போ. மனுஷனை தொந்தரவு பண்ணிட்டு. இந்த வழியா வருகிறோம். ஒழுங்கா ஒழுங்கா வா வா வா. தப்பிச்சு ஓடிடுச்சுடா. இந்த காட்டுக்குள்ள போய் தான் பிடிக்கணும். சீக்கிரம்டா. சீக்கிரம் வேடா. பார்த்தல எப்படி மறக்கிட்டேன்னு. எப்படியோ லக் அடிச்சிருச்சுடா. லக்கு இல்லனே ஆண்டனி. ஆண்டனி புடிச்சது புரியுதா?
கறி இல்லைன்னா என் மூஞ்சில கறியை பூசிடுவானுங்களே. போய் படுத்து தூங்க வேண்டியதானே? அப்ப நீ ஒரு வேலை செய்ய, என்ன பாடையில படுக்க வச்சு மூக்குல பஞ்சு சொல்லிக்கு வை. போட்டு விடுங்களேன். மாட்டுக்கறி இல்லைன்னா என்ன போ, கோட்டையில இருந்து சொல்லிக்குவோம். 30 பேர் தானே வராங்க. அது சரி. மறக்க முடியாத ஒரு ராஜ விருந்து வச்சு அப்படியே கூட ஒரு கிண்ணில கொஞ்சம் பீய வை, நல்லா இருக்கும். போய் படுறி. இந்த நேரத்துல எங்க இருந்து கோழி கூவுது? அகக, அப்ப நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வச்சிருவோம். மாட்டுக்கறி இல்லைன்னா என்ன, நாட்டுக்கோழிக்கு என்ன குறைச்சல? நீங்க கேட்டு என்னைக்காவது இல்லைன்னு சொல்லிருக்கேன். இந்நேரத்துல எப்படிங்க? அவசரத்துக்கு என்னமா நேரங்களெல்லாம் என்னங்க நீ இல்லைன்னு சொல்லிட்டு நான் எங்கம்மா போவேன்? உங்க அவசரம் எனக்கு புரியுது. என்ன பிரச்சனை எனக்கு அது தெரிஞ்சுக்கணும். அவனை மாட்டினடா. எருமை மட்டும் இல்லடா, ஒரு கோழி மாட்டி இருக்கு. என்ன சொன்ன? ஒரு கிழட்டு கோழி வசமா சிக்கி இருக்கு. சீக்கிரம் வாங்கடா. இதுல நான் ஏணி வச்சுதானே ஏறணும். யாரோ வராங்க. வேணடா தம்பி, வேணடா. பேசாத, வாய மூடு. நீ வாடி வெளிய. என் பொண்ணு நிச்சயத்துக்கு கோழி வந்த கமலா சொல்லுமா? கமலாக்கா, அவங்க கோழியை நாங்க கண்டு கோழியை கொண்டு போய் கருமாரியம்மன் கோயில நேர்ந்து விட்டுறலாம்டா. இந்த கோழியை என் வீட்டுல நேர்ந்து விட்டுருவானே. அவன் பனியன் சட்டை எல்லாம் உருவி அவன் தலையில ஒரு கோழி கொண்டு வச்சிருக்கான். யாராங்க? யாருன்னு கேட்கறல? ஐயோ, யாரோ வந்துட்டாங்கடா. சீக்கிரம் வண்டி எடு. வண்டியை தூக்குடா, போலாம். எடு. அது சரி. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இந்த வேலை பண்றியே, கல்யாணத்துக்கு அப்புறம் ஓடி விட்டுக்க. எங்க அப்பா கிட்டே சொல்றேன் பாரு. ஆளும் நாய் நக்கிற மாதிரி அவன் மண்டையும் எடுத்துட்டு ஓடுறா. போடாங்கிற. என்னடா நடக்குதுங்க? இந்த பக்கம் எடுத்து வாங்கடா. தல்றா. தள்ளி போ. இது சாதாரணமா நடக்கிறது தானே. மாடுனா தன்னால கிணத்துக்குள்ள விழத்தான் அது செய்யும். ஒண்ணும் தன்னால விழல. ஏச்சி தண்ணி தான் புடிச்சேன். அர்கீசனே, அப்படியே சுற்றவா? புடிச்ச எனக்கு தெரியாதடா. வெளிய எடுத்து அப்படியே விட்டுறேன். என்னைய சுத்தி வேடிக்கை பாத்துக்கிட்டு இது மதம் முடிச்ச மாடு. இப்போ எங்க முடிச்சு விடுங்க. அது சொல்றதுக்கு நீ யாரா? ஆளாளுக்கு கிளம்பி வந்துட்டானுங்க மாட்டை சடைக்கிறதுக்கு. உண்ணாம தின்னாம மண்ணாக போகுது. உனக்கு என்னடா பிரச்சனை? அது சுட்டு கொண்டுட்டு மேல தூக்க வேண்டியதானே? காலையில இருந்து அது பின்னாடி நாயா பையா துரிஞ்சு துரத்தி பிடிச்சது நானு. நான் கிணத்துக்குள்ள தள்ளி பிடிச்சதா எல்லாரும் பாத்துருக்கீங்க. இத உயிரோட வெளியே கொண்டு வந்து நான் தான் விட்டு வந்தேன். பொறுமையா விட்டுட்டேன். வெட்டும்போது எல்லாரும் திருவிழாவுக்கு இந்த மாதிரி கூட்டமா வந்து அவன் பந்துக்கு தான் நிக்கிறீங்க. ஏய், நீ கம்பேர் ஆடு தூக்கிக்கிடுச்சுனா போதுமே. அவன் முட்டு தரத்தோட கிளம்பி நாக்க தூக்கிட்டு பூமலக்கற உனக்கு மட்டும் கேக்குது. மாட்டை விட்டு நொட்ட வந்துறாரு பையா. பிச்சிருவாராண்டா. ஏய், நிஜமாலுமே இந்த பையன் அந்த மாட்டை பிடிச்சான். தனதாரே தாரே தாரே தனதாரே தாரே தாரே தனதாரே தாரே தாரே தன்னின்னா கோழிய உரி இந்த புடிச்சுக்க.
அம்பு சோளம் தின்னு வளர்ந்த விடக்கோழி கையில சிக்க தோலுரிச்சி மஞ்ச சேர்த்து குழம்பு வைப்போமே. அம்பு சோளம் தின்னு வளர்ந்த விடக்கோழி கையில சிக்க தோலுரிச்சி மஞ்ச சேர்த்து குழம்பு வைப்போமே. சின்ன புட்டு சாஞ்சி கிடந்தோம் புகையில மென்னோ அதை பார்த்த மாமியக்காரி சண்டைக்கு வந்தாளே. சின்ன புட்டு சாஞ்சி கிடந்தோம் புகையில மென்னோ அதை பார்த்த மாமியக்காரி சண்டைக்கு வந்தாளே. கறி சமைச்சா திட்டவே மாட்டா, இல்லடிச்சா திட்டவே மாட்டா, புத்தம் போல சத்தம் போட்டாளே. கறி சமைச்சா திட்டவே மாட்டா, இல்லடிச்சா திட்டவே மாட்டா, புகையில பெருமுத்தம் போல சத்தம் போட்டாளே. தனதாரே தாரே தாரே தனதாரே தாரே தாரே தனதாரே தாரே தாரே தன்னன்னாரே. தனதாரே தாரே தாரே தனதாரே தாரே தாரே தனதாரே தாரே தாரே தன்னன்னாரே. என்னையா காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இப்படி வரைக்குது? ஒரு காலத்துல காடா தானே இருந்துச்சு. சும்மா கதையை கொடுக்காத பரிசு. இதுவா காடா இருந்துச்சு? நேத்து பிறந்தவன் தானடா நீ. நீ எல்லாம் எப்படா பேண்ட் ஷர்ட் போட ஆரம்பிச்ச? எங்க அப்பா பாளையத்துல இருந்து முத மலையேறி வந்தப்போ பேட்டை வரைக்கும் தான் மாட்டு வண்டியே வரும்னு சொல்லுவாரு. அப்படியே அடிச்சு புடிச்சு ஏறி வந்து ஏத்துக்கிட்டே பேசுன. அப்படி அடிச்சு புடிச்சுதான் ஒரு வழியா இங்க வந்து சேர்ந்தோம். மேல வந்தா யானை முள்ளம்பண்ணி, ராத்திரியில கரடி நடமாடும், ஒரு பயம் வெளி வர மாட்டான். அப்பதான் எங்க அப்பன் ஒரு பெரிய சிலுவைய செஞ்சு மலைக்கு மேல நட்டாரு. இருக்கிற சனங்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டு குத்தி கொடைஞ்சி விவசாயம் பண்ணாரு. இப்பவும் என்னதான் நாம இங்க வாழ்ந்தாலும் இதெல்லாம் மிருகங்களோட இடையா. அவனுக்கு அவனை பாரு, ரெண்டு கால ஓடி திரிஞ்சாலும் மிருகம்பா மிருகம். உனக்கு என்ன செய்யறேன் பாரு. என்ன விடு 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 நாய். கதவை அடைச்சிட்டு போடு. ஐயா மாட்டை அடக்கிட்டேன். ஏ ஆண்டனி, வரும்போது மறக்காம அந்த மாட்டோட நெஞ்சுக்கறி கொண்டு வா. நாளைக்கு நான் வறுவல் செய்ய போறேன்.
ஏய் ஆண்டனி இன்னுமா கட்டிட்டு இருக்காங்க? அதெல்லாம் எப்போ கட்டியாச்சு. நீ எங்கேயா போய் தொலைஞ்ச? போய் பாரு அப்போ. என்ன நான் கூட இறங்கட்டுமா? ஏய், ஆண்டனி வந்துட்டான்ல. சொன்னீங்க ஏய், சரி, சும்மா. ஏய், என்ன பாருங்க பாத்து. பிரபாகரனா இவனால முடியா ஏறிடா, பாத்துக்கலாம். ஏய், நல்லா இறுக்கி கட்டிக்கப்பா. ஜாக்கிரதையா இருங்க. கயிறு நல்லா மரத்தை சுத்தி பிடிங்க. சுத்தி பிடிங்க. ஏய், நீ இறுக்கி கட்டிக்கப்பா. ஏய், ராஜே, நான் சொல்ல லூசு விடு. சொல்ல விடணும். ஏய், தம்பி. ஏய், கயிறு நல்லா சுத்திக்கப்பா. பதக்க போடா. கொஞ்சம் இறங்கு. ஏய், எல்லாம் கொஞ்சம் விலகி நில்லுங்கப்பா. கீழே கீழே அடிக்கிற மாதிரி சரியா இருக்கா? கொஞ்சம் இறங்குங்க. இப்போ ஆண்டனி மெதுவா இருக்கு மெதுவா இருக்கு. இதை விடு. அப்படியே போய் நிறுத்து. நிறுத்துடா. பாத்துட்டு தானே போங்கடா. நிறுத்து. போதும் போதும் நிப்பாட்டு நிப்பாட்டு. நிறுத்துறா. என்னடா பாக்குற? அந்த டயரை கட்டி இறங்குடா. ஏய், சீக்கிரம் பண்ணுங்கடா. உள்ள தொங்கிட்டு இருக்கா. வேகமாடா. உங்க தொங்கிட்டீங்களா? வேகமா போடு. இருங்கடா, இருங்க. ஏய், கலா தொங்கிட்டு இருக்கடா. அப்படிடா. ஏய், கலா ஓடுடா. தூக்கி போடு கால. மேல இழு கால. வளைச்சி கட்ட. வாத்தியார, போய் எருமை எல்லாரும் இழுக்க முடியாம இழுத்துக்கு இருக்காங்க. போய் நீயும் ஒரு கை பிடிச்சி இழுக்கலாம்ல. போ. அவன் பண்ண வேலை தானடா. அவனே முட்டிக்கிட்டு சாகட்டும். ஏய் குட்டப்பா, அந்த எருமையை சும்மா விட்டுறாத. முடிஞ்சு அவனையும் நெத்தி போட்டு சுட்டு முடிச்சிரு. சரி. டேய் வா 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 மழை வருது வா.
ஏண்டா அவனை கொண்டு போட்டீங்களடா. எங்க அம்மா கூடவே இருந்து பாத்துக்கிட்டா. டேய் ஒரே குண்டுல முடிக்க வேண்டியதா ஒருத்தருக்காக இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டீங்களா? என்னடா இது? என்னடா பண்றீங்க? சாவு வீட்டுல வந்து பெருசா போங்க. ஏய் நீ போடா, போய் எருமை பிடிக்கிற வழியை பாரு. போ. ஏய் இன்னைக்கு ரா பொறுத்து தாண்ட கூடாது. அவனே அந்த எருமலை எவனுக்கு பங்கு கிடையாதுடா. கண்டம் துண்டமா வெட்டி அதை நாய்க்கு தாண்டா போட போறேன். வாங்கடா எல்லாரும். அந்த இளவை எவனாவது அடிச்சு கொல்ல மாட்டீங்களாடா? முடிச்சு வெட்டுறதுக்கு என்ன ஆடா கோழியா? அது காட்டெருமை மாதிரி மதம் முடிச்சு சுத்திக்கிட்டு நல்ல இருக்கு. சாராயத்தோட ஏத்துவோம். இந்த ஊர்க்காரங்களை நம்பினானு வை, வாயில விரல சூப்பிக்கிட்டு வேடிக்கை தாண்டா பாக்கணும். நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள அதை அமுக்கி பிடிச்சு தோலை விரிச்சு வீட்டுக்கு கொண்டு போக விட மாட்டோம். பூமலையில இருந்து நாங்க வந்ததே அந்த எருமையை பிடிக்கத்தான். போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். போடவும் செய்வோம், பங்கு போட்டு தூக்கிட்டும் போவோம். ஈய சட்டில போட்டு வரட்டுவோம். அக்கா அடே பூமலைக்காரங்க, நீங்க பத்த வைக்கிற தீய நாங்க ஒண்ணு கடிச்சு அமுத்துவோம். தெரிஞ்சுக்க. கேட்டுக்கோங்கடா சாணி பொறிக்க பசங்களா, எருமை மேல எவனாவது கைய வச்சீங்க ஒருத்தர் கை காலோட வீடு போய் வண்டி நிறுத்து, போய் அவங்க விலைக்கு முடியல அடிச்சுட்டு செத்து கொடுத்துட்டு போறாங்க. சார் சும்மா இந்த துப்பாக்கி லத்திலாம் தூக்கிட்டு வர வேணாம். உங்களால ஒண்ணும் கிழிக்க முடியாது. என்னடா பெரிய புடிங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இங்க நீதான் பெரிய இவனா? இறங்குடா. மேல கை வைக்க சார், உங்க போலீஸ் அராஜகம் எல்லாம் இங்க வேண்டாம். அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். இதுக்கு நடுவுல நீங்க உள்ள வராதீங்க. எங்க பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம். ஏன் வேலை எனக்கு சொல்லி தரேடா? போலீஸ்காரங்க கிட்ட பேசுறீங்க. இப்போ நம்ம வந்து எல்லாரும் உள்ள வச்சிருங்க. சார் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சா காலையில ஒரு லாரியோட வாங்க. பணத்தெல்லாம் பொறுக்கிட்டு போலாம். பணத்தை பொறுக்கறது இல்லையா நான் முடிவு எடுக்கிறேன்டா. 10-15 பேர் ஆஸ்பத்திரியில படுத்துட்டாங்க. எங்கால ஒருத்த உயிரா போயிருச்சு. இவன நேர்மடி எங்க சார் காணோம்? அதுக்கு பதில் சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியா என்னையா சொல்ற? அந்த சேர்த்து போலீஸ்களா தள்ளி நில்லுங்க. தள்ளு தள்ளு சொல்றல. சொல்றது கேளியா? சொல்லிட்டு இருக்கல. பின்னால கடந்து வா, அப்படியே போடி. போயா. பின்னால போ. ஏன் சார் மாடு பண்ணி ஊருக்குள்ள ஓடிட்டு தெரிஞ்சு அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? ஐயாவே எதிர்த்து பேசுற? ஏய் நீ ஏறா என்ன பேர்? இவன் என்னடா கேட்டுக்கிட்டு போய் ஷீட் எடு, நம்ம வேலையை பாப்போம். சார் என் பொருளை தொட்டா கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் சார். ஸ்டேஷன்ல தான கொடுப்ப, நான் பாத்துக்கறேன். ஐயாவே நீங்க போய் சொல்றேன். எடுங்க. காட்டு மந்த மாதிரி கும்பல எங்கடா போறீங்க? ஏய் கொஞ்சம் பேர் ஏலக்காட்டு பக்கம் போங்க. நீங்க எல்லாம் தூக்க ரெடி பாலத்துக்கு போங்க.
ஏய் விடிய போகுது, நீங்க இப்படி விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எருமை தப்பிச்சிடறேன். போங்க. மட பசங்க மாட்டை பிடிக்கிறதுக்கு கொசுவலையை கட்டி வச்சிருக்க. இன்னொரு அடி தூக்கி வச்சு கட்டவா? ஏய் குதிச்சா தாண்ட முடியாத மாதிரி ஏத்தி கட்டுறான். யோ பெருசே கரெக்டா கோணைய போடியா. ஏய் நீ கொஞ்ச நேரம் வாய முடியா. வேற அட கொஞ்சம் வழி போட்டுக்கடா. கிளம்பு. நான் நக்கி போட்ட எலும்ப தின்ன நாயி கடைசியா ஏன் முதுவில குத்திட்டியாடா.
ஒத்த எருமைய போடுறதுக்கு இந்த ஊருக்கு திரும்பி வந்த நினைச்சியா? நான் போட வந்தது ஒண்ணுடா. ஆட்டடி வேடிக்கை பார்க்காம காலத்தட்டி கீழே தள்ளுறா. மாடு குத்திருச்சு, மாடு குத்திருச்சு. ஐயோ குட்டப்பன குட்டப்பன குட்டப்பனா இது குட்டப்பன குட்டப்பன டேய் 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 என்னடா குட்டப்பன கொலை மாடு குத்தி கிழிச்சிருச்சு. கொலைடா டேய் புடிடா டேய் இத பார்த்தா மாடு குத்துற மாதிரி தெரியலடா. டேய் குட்டப்பா டேய் குட்டப்பா டேய் குட்டப்பா எந்திரா. இங்க பாருங்க மாடு குத்தி இருக்கு. ஏய் யாரா பண்ணது? டேய் குட்டப்பா என்னாச்சு? அண்ணே யாரா? திருச்சு அண்ணே. டேய் தூக்கு தூக்கு வேகமா ஹாஸ்பிடல் கொண்டு போடா. தூக்கு மெதுவா டேய் பாத்துடா. போ தள்ளி போ டேய் பண்ணடா. ஏய் வந்துருச்சு, கை தட்டுடா. தூக்கு சீக்கிரம். ஏய் வா சீக்கிரம் வாங்க. போ வருதுடா. சீக்கிரம் நல்லா இழுத்து கட்டு. சுத்தி போடு. நல்லா அடைச்சிட்டு முதல்ல இழுத்து கட்டு. வீசு கைது வீசு. வாங்க இழுங்க லைட் ஆஃப் பண்ணுங்க. என்னடா புடிக்கிட்டு இருக்கீங்க? லைட் ஆஃப் பண்ணி நிக்க வாங்க. வருது பாருங்க. இழுங்கடா. இழுத்து பிடிங்க. சீக்கிரம். எந்த மாயா இங்க லைட் விட்டு போயிருக்கு?
cha cha cha